ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசினது, நம்ம முன்னேறத்துக்கான இந்த தடைகள் எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு படியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளவு அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு உனக்கு பிடிக்கும், ஆனா எந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு நிறைய பேரோட வார்த்தைகள் எல்லாம் தாண்டி நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்களாம் வந்து இப்போ வந்தவங்க, உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது, நாங்க அதை பண்ணிட்டோம், நீங்க ஒண்ணுமே பண்ணல, நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க, நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ரொம்ப நேரம் பேசுவேன்னா ரொம்ப நேரம் பேசினா நான் அழுதுருவேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யா அருண் 420. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல காய்ஸ். எங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்கு, ஒரு பக்கம் ஃபீலாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அழுவுறதா சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா என்னன்னு எங்களுக்கு சொல்லவே வார்த்தையே இல்லை. பிகாஸ் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து மதனுக்கு பண்ண போகிறோம். இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்களோட லைஃப்பில் முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கண்ட கனவுலேயே மிகப்பெரிய கனவுன்றது நான் இப்போ மதன் கொடுக்க போகிறேன் அந்த கிஃப்ட் தான். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட ரியாக்ஷன் வந்து எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அது வந்து நாங்களா எல்லாமே பண்ணுறதுனால எங்களுக்கு அது வந்து அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் பார்க்க போகிற மதனுக்கு அது எப்படி இருக்க போகுது, அவன் என்ன ரியாக்ட் பண்ண போறான், திட்டுவானா, கத்துவானா, எங்களை சண்டை போடுவானா, இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் எதுக்கு இது அப்படின்னு கேட்பானான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு அவனுக்கு பிடிச்ச விஷயமா எல்லாமே பார்த்து பண்ணி வச்சிருக்கோம். அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. ஆனால் என்னோட ரியாக்ஷனும் அருணோட ரியாக்ஷனும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அழுகாத குறை மட்டும்தான். ஏன்னா நாங்கள் டக்குன்னு அழமாட்டோம், அவனும் அழமாட்டான், நானும் அழமாட்டேன். எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அழுவோம். பிகாஸ் மதன் அழுதா நாங்கள் அழ வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவன் கண்டிப்பாக அழுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தா மதன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். அது என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம மதனுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸை வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் காட்ட மாட்டேன் காய்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரியே இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப ஒரு மனசு டச் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே அவமானங்கள், அசிங்கங்கள், நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கேட்டு நாங்கள் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க நம்ம எவ்வளோதான் கேவலமாக பேசினாலும், இவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுற அப்போ கூட இதுங்க வந்து திருந்த மாட்டுதுங்க, மாற மாட்டுதுங்க, எப்போ பாரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குங்க, இந்த மூஞ்சுங்களாம் எதுக்கு பார்க்கணும், நிறைய அவமானங்கள் படுத்திருக்காங்க. அந்த அவமானங்கள்லாம் தாண்டி நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ண ஒரு முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களை பேசாத வாயும் இல்லை, எங்களை தூத்தாத கையும் கிடையாது. எச்சு கையை காட்டினா 1000 காக்கான்ற மாதிரி அந்த 1000 காக்காவோட எங்களை இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது எங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். எங்களை ஒரு சில நிறைய வார்த்தைகளால திட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து நீங்கள் இப்படிதான், நீங்கள் இதெல்லாம் ஒரு ஜென்மங்களா, நீங்கள் உலகத்தில் வாழ்றதே வேஸ்ட்டு, உலகம் உங்களால தான் கெடுது, நீங்களாம் முன்னேறி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தான் வந்து எங்களோட இந்த சர்ப்ரைஸ் இருக்கும் நானும் அருணும் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் மட்டும் ஹர்ட் ஆகல காய்ஸ், என் ஃபேமிலியில் அருண் வந்து எங்களுக்கு வர கமெண்ட்லாம் பார்த்துட்டு நிறையா வந்து அவன் திட்டிருக்கான் எங்களையே, நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, உங்களை அப்படி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, மதன் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனே நிறையா டென்ஷனும் ஆயிருக்கான். அவன் வந்து இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. அவனுக்கு கோவம் தான் வரும். எங்களுக்கு வேணா அழுக வரும், அவனுக்கு கோவம் தான் வரும். எங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் அவனுக்கு கோவம் வரும். அவனும் அதெல்லாம் தாண்டி இதை கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா நம்மளை பற்றி பேசுகிற வாயை மூடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பதிலடி கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு அருண் சொன்ன ஒரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண இந்த விஷயத்துக்கு அருண். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தனியால் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நம்ம முன்னேற மாட்டாருன்னே, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம், நம்மளை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் யாருக்குமே பிடிக்க மாட்டேது, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுத்துது, போராமப்படுறாங்க. நம்ம வந்து மிடில் கிளாஸாக இருந்தாலுமே
எங்களுக்கு என்னன்னா guys, நாங்க பணக்காரங்களா வாழணும், ரிச்சா வாழணும், நிறைய காசு இருக்கணும், பெரிய பெரிய பங்களால வாழணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது guys. எங்களுக்கு இருக்கிறத வச்சு வாழணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. எல்லா மிடில் கிளாஸ்க்கும் வந்து நம்ம ஒரு சொந்த வீடு இருக்கணும், சொந்தமா இடம் இருக்கணும், நிறைய கனவுகளா இருக்கும். அந்த கனவுலாம் ஒண்ணுன்னா நிறைவேறுதுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு கனவு நிறைவேறும் போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க இன்னும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ, கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு நிறைய யோசிக்கிறதுனால எங்களால எதுவுமே வாங்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. நம்மள அசிங்கமா பேசுவாங்கப்பா, வேணாம்ப்பா, நம்ம வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்றோம். ஆனா அவங்க வந்து அசால்ட்டா அவங்க ஒரு வார்த்தையில பேசிட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டுது, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரிய மாட்டுது அப்படின்னு. ஆனா மாமாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் நாங்க கொடுக்க போறோம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. மாமா வந்து கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குரு அண்ணாவையும் மாமாவையும் நீங்க கோயில் போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி நாங்க 2 பேரும் அனுப்பிச்சிட்டு இப்போ சர்ப்ரைஸ்க்கான வேலைலாம் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம். ஓகே போலாமா? நாங்க அங்க போய் ரிவீல் பண்றோம். ஓகேவா? ஓகே கைஸ், தொடர்ந்து பாருங்க. ஆமாண்ணா, கேக் ஷாப் வந்திருக்கோம். மதனுக்கு வந்து அடுத்து கேக் வாங்கிட்டு அடுத்து போயிடலாம். இப்போ வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அவங்க நேம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகேவா காய்ஸ்? அடுத்து ஃபேன்சி ஸ்டோருக்கு எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? அண்ட் ஹாப்பி பர்த்டே சிம்பிள் வேணும்ல நம்மளுக்கு, அதுக்கு தான். ஓகே காய்ஸ், ஹாப்பி பர்த்டேவும் இந்த ரிபனும் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம கேக்கை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? வாங்க அடுத்து இன்னொன்று என்ன எங்கே எங்கே போகிறோன்றதை காட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. இது எப்படி கொண்டு போறது, எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப படபடன்னு இருக்கு. நான் பேசுறது வச்சே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோ வித் ஃப்ளோ தான் கைஸ். எப்பவுமே நம்ம எப்படி நம்ம vlog வந்து கோ வித் ஃப்ளோல கொண்டு போறோமோ அதே மாதிரியே கோ வித் ஃப்ளோ தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மறக்கா பாருங்க. ஓகேவா கைஸ்? கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். ஓகேண்ணா பேக் பண்ணிடுங்க கைஸ். கேக் வாங்கியாச்சு. ஓகே இப்போ போலாமா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. ஒரு டிக்கெட் இப்படி வரும், ஒரு 2 டிக்கெட் அப்படியே போதுங்க ஐயா. உட்கார வச்சா ரெடியா? இவ்வளவு நேரம் உட்கார வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன். நான் மட்டும் இல்ல, அருணும் இன்க்ளூடிங். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுமா போகாதான்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு எல்லாரோட அவமானங்கள், அசிங்கங்கள், நம்ம வாங்கின பேட் கமெண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி பேசினது, நம்ம முன்னேறதுக்கான இந்த தடைகள் எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு படியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. உனக்கு பிடிக்கும், ஆனால் எந்த அளவுக்கு பிடிக்கும், என்னை திட்டுவியா இல்லை அடிக்கியான்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா காய்ஸ், நீ வந்து கேட்கலாம், நீ சொல்லலாம், நீ எப்பவுமே சொல்லியிருக்க நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழலாமா, நம்ம நமக்காக வாழ்றோம், நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துப்போம், உளவாயை மூடிடலாம், ஊர் வாயை மூட முடியாதுன்னு சொல்லி பழமொழி இருக்கு. நிறைய வாட்டி நீ அதை சொல்லியிருக்க. ஸோ இப்போ நான் அதுதான் சொல்றேன். ஆனால் இது வந்து நான் ஏன் வெளியே காமிக்கிறோன்னா, நம்ம நல்லா இருக்கோமா நல்லா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம நல்லா இருக்கோமா நல்லா நம்ம ஃபேமிலி தூரமாக இருக்காங்க. நம்ம போடுற ஒரு வீடியோஸ் வச்சு தான் நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மளை லைக் பண்ணுறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகே நல்லா இருக்காங்க, சரியா இருக்காங்க. ஏகேஜருக்கு நம்மளை லைக் பண்ணி நம்ம சேனலில் ஒரு 2,70,000 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணுறோன்றத ஒரு அப்டேட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் உனக்கு பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு
வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இது வந்து நாங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், நாங்க வந்து இவ்வளவு இது வாங்கியிருக்கோம் அது வாங்கியிருக்கோம்னு எந்த சீனுக்குமே கிடையாது. உண்மையாவே நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 சர்ப்ரைஸ் மதனுக்கு பண்ணேன். அதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயம் தெரியல. இந்த சர்ப்ரைஸ் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேரோட வார்த்தைகள் எல்லாம் தாண்டி நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்களாம் வந்து இப்போ வந்தவங்க, உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது, நாங்க அதை பண்ணிட்டோம், நீங்க ஒண்ணுமே பண்ணல, நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க, நிறைய பேர் பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணா, ரொம்ப நேரம் பேசினா நான் அழுதுருவேன். நீ தாண்டா நடு ரோட்ல தண்ணி லாரி வரும், நடு ரோட்ல கூட போறோம். ஏ பெரிய பள்ளம்டா, வண்டி வேற போலாம். பாத்துடா கேமராமேன், ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன். வண்டி வண்டி கேமராமேன், வண்டி போற ரோடு இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன். சரியா? மதன் பயமா இருக்குடா டேய். 3 2 1 ஹேப்பி பர்த்டே. ஒரு வெளியாயிட்டோம். இப்ப கரெக்டா இருக்கும். இப்ப படிங்க, 2 கையில படிங்க. இப்ப கையில 2 கையில நம்மக்கார நிஜமாவே பட்டன் உங்களுக்கு தெரியும். பட்டன் அதுல இருந்து யாரு யாரு இதோட உள்ள சர்ப்ரைஸ், இதை விட பெரிய சர்ப்ரைஸ் உள்ள இருக்கா? என்னது யாரு உள்ளதானே இருக்கு சர்ப்ரைஸ். உள்ள வாங்க, உள்ள வாங்க, ஓபன் பண்ணு. சரி போ, வண்டி நீ எடு, போ, கொஞ்சம் மூவ் பண்ணு. அவன் தான் ஓட்டுவான்ல. நம்ம காரங்களா? அதான் லாக் தரங்க. லாக் ஏலே டிரைவர் சீட்டுக்கு போடா நீ. அது முடிச்சு கரெக்டாடா தொடங்கணும். அப்பா ரோடு ரோடு ஒன்னும் ஆகாதுமா, விடு. நம்ம காரா இது? ஏய் கீழே பார்த்து. ஈ சுரா போட்டோ. ஐயோ ரே. பலூனே வா வா வாசே. டெக்ஸி ரெடியா? டெக்ஸி ஃபுல்லா இருக்குல்ல? கஸ்டம் பண்ணிருக்கா. சூப்பரா. இல்ல டெக்ஸிமா ராலிமா கிட்ட வந்து இதெல்லாம் உண்மையா பொய்யா? எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கு, எல்லாமே உண்மைதான். ஷாப்பியரு அப்படியே ஷாப்பியை மெயின்டைன் பண்ணுவோம். ஏன் நிஜமா சுதாலாம் இருக்கு? சுதா இருந்தா நம்ம காரு. அதை விட்டா இது என்ன பண்ணுவீங்க? அடுத்து கொண்டு போனேன், கொண்டு போனேன். அடுத்து நிறைய அடுத்து பண்ணி
பாத்துட்டு இதோட கவர் பண்ண போறோம், ஃபுல்லா கவர் பண்ண. ஏன்னா இந்த கையில இது இருக்குது, இந்த கையில இது இருக்குதுன்னா என்னடா பண்ணுவோம் நானு? அரே நெக்ஸ்ட் போலாமா? இது விடு. இது வச்சுட்டாங்க. கால் போட்டுருங்க. போடுறேன், நாங்க போடுறோம். அடுத்து போலாமா? எங்கடா போய் பண்ண போறீங்க? அடுத்து போலாமா எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன அடுத்து போலாமா கத்தி லைன் கிங் மதன் ராஜ் ஸ்குவாடா காரு லக்ஸரி காரா? இல்ல ஆரம்பிக்கலாமா? 3 2 1 சொல்லுங்க. இருப்பா. திருப்பி 3 2 1. இல்ல இன்னொரு பேர் மென்ஷன் பண்ணிருக்க வேண்டியதானே? என்ன பேர்? லைன் கிங் மதன் ராஜ் and திவ்யான்ட்டு. அதெல்லாம் அங்க பண்ணிருக்கோம். நீ பாத்துட்டு எடு. சரியா? சொல்லு மாமா. 3 2 1 சொல்லுங்க. 3 2 1. ஹேப்பி பர்த்டே. நீ வாரம் போடா. ஆர்வ கோளாறு தானே, நல்லா பண்ற. டெக்கரேஷன்லாம் நம்ம தான். இல்ல அந்த கோடு ஒண்ணு மட்டும் நான் பண்ணுவேன். உள்ள எதுவும் இல்லையா? வந்து பண்ணுங்க. இல்ல சார், உள்ள ஒரு 50 கிலோ நகை இருக்கு சார், எடுத்துக்கிறீங்களா? சார் இருக்கலாமா? இருங்க ஜி. இல்லமா? சரியா? Happy birthday உனக்கு, happy birthday எனக்கு. Happy birthday டே. Happy birthday. கேக்க விட்டுங்க. எப்படி? Happy birthday. எனக்கு ஒரு கால். ஹேப்பி பர்த்டே. என்ன போங்க ஒருத்தன் இன்னும் சாப்பிட வெளில வாடா. ஏன்டா நானே சாப்பிடுறேன். என்ன வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டுக்கா. அப்படியே நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஜெயிச்சிட்டோம் மரா, ஜெயிச்சிட்டோம். எல்லாம் ஜாலியா வீடு கட்டாது எல்லாம் ஒரேடா கொளுத்துவ. நீனும் இருக்க.